So good evening students. Today we'll see the current affairs analysis dated from 9th to 11th July 2022. The first news related to WTO. WTO, so we have faced some subsidy issue that was mentioned. So recently we discussed about the National Food Security Act. So 2013 it was launched அப்படின்னு சொன்னா உங்களுக்கு subsidies of food packets, that is rice 3 per kg, அப்புறம் 2 per kg for 2 kg per wheat, அப்புறம் millets வந்து 1 rupees per kg, அப்புறம் pregnant womenஸ்க்கு எல்லாமே subsidies வந்து provide பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இதில் என்ன அப்படின்னா we having a huge subsidies. WTO ஓட norms படி agreement on agriculture படி like country can give food subsidies etc. And when it is distorting the market அப்படின்றப்போ அது வந்து எக்ஸீட் ஆகக்கூடாது, தட் இஸ் 10%. டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அப்படின்னா 10% அவங்களோட அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ்க்கு மேலே அவங்க சப்சிடிஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடாது, விச் மீன்ஸ் வி ஆர் எக்ஸீடிங் 11 பாயிண்ட் சம்திங். சரியா? ஸோ வி ஆர் எக்ஸீடிங் சைமல்டேனியஸ்லி. தட்ஸ் வை இந்தியா வாஸ் கம்ப்ளைண்ட் இன் திஸ் WTOவில் வந்து கிட்டத்தட்ட 7 million டன்ஸுக்கு வந்து நம்ம எக்ஸீட் பண்ணுறோம், அதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனிவே வி வில் சி வாட் ஆர் த திங்ஸ் வி ஹாவ் டு டிஸ்கஸ் ஹியர். ஸோ மெயினாக இதை பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்தியா வந்து எவ்வளோ எக்ஸீட் பண்ணியிருக்கு அப்படின்னா டோட்டல் ப்ரொடக்ஷன் டூரிங் 2019 தட் இஸ் $43.67 billion, and then this is 2019, and then 46.1 billion during 2020, and then 45.6 billion in 2021 time period. So இதோட 10% நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா like 5 billion, sorry 10%ல இந்தியா வந்து ஸ்பெண்ட் பண்றது சப்சிடி 5 billion during 2019, அப்புறம் 6.32 billion during 2020, and then we are crossing 6.9. ஸோ இது வந்து பர்சன்டேஜ் வைஸில் பார்த்தாச்சு அப்படின்னா 11 this லிமிட் நம்ம எவ்வளோ சப்சிடி கொடுக்குறோம் அப்படின்னா 2019 கணக்கடிப்படையில் 11.46, and then 13.71, then 15.14. ஸோ இது வந்து WTO ஓட norms, when you providing national food security programs and all, if you are crossing this then it is violative of 10%. அப்போ WTO என்ன பண்ணிருக்காங்கன்னா they filed, so there is a 2013 there is a peace clause also, peace clause. இது வந்து 2017 ஓட எண்ட் ஆயிடுச்சு. இது என்ன அப்படின்னா எல்லா கண்ட்ரீஸும் அவங்கவுங்க கண்ட்ரீஸோட நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ப்ரோக்ராமை நடத்துறதுக்கான உரிமைகள் இருக்குது. தே கேன் கிவ் சப்சிடிஸ். இட்ஸ் அன் எக்ஸப்ஷன் கிளாஸ். பட் இந்தியா இது 2017 எண்ட் ஆயிடுச்சு. நவ் இட் வாஸ் கொஸ்டின்ட் இன் தி WTO, why you are crossing. ஸோ டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது ஏன் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்தியா வந்து இவ்வளோ கம்மியான ரேட்டில் ப்ராடக்ட்ஸ் கொடுக்கும்போது அமெரிக்காவோட ரைஸ் will not be marketable in India. ஸோ மார்க்கெட் ஆக்சஸ் வந்து டிஸ்டார்ஷன் ஆகும். அதனால தான் இஷ்யூஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ go and study about the National Food Security Act. ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸில் நான் சொல்லியிருந்தேன், லைக் ப்ரீவியஸ் இல்லை Thursday கரண்ட் அஃபேர்ஸில். ஸோ go and study about those things and then study about this. The data are important related to WTO. So that's all. The next news related to United Nations, UNESCO would have intangible heritage list. So intangible heritage list, there is a list created in the year 2013 ல இருந்து sorry 2008 ல இருந்து it was created. United Nations UNESCO would have heritage list, intangible heritage list. It was taken. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து 2008 இருந்து எடுக்கிறாங்க. 2003 ஸ்டார்டட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் பாரிஸ். ஸோ இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் லிஸ்ட் அப்படின்னா ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ், ரிச்சுவல்ஸ், அப்புறம் யூ ஹேவிங் லாட் ஆஃப் ட்ரெடிஷன்ஸ். இப்போ ஹோலி ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், துர்கா பூஜையாக இருக்கட்டும், அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே, ரிச்சுவல்ஸ், ஆர்ட்ஸ்,
சோஷியல் ப்ராக்டிசஸ், ஓரல் ட்ரெடிஷ்னல், இல்லைனா ட்ராமாஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ், இன்டான்ஜிபிள் கேட்டகரியில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது. ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வி ஹேவிங் எ லிஸ்ட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் 14 ப்ராக்டிசஸ் அண்டர் திஸ் இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் லிஸ்ட், ப்ரொடெக்ஷன் லிஸ்ட். ஸோ இந்த கலைகள் வந்து அழிஞ்சு போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த யுனெஸ்கோவோட இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் லிஸ்ட் இருக்குது. வேர்ல்டு லெவலில் லாட் ஆஃப் லைக் எலிமெண்ட்ஸ் வேர் கவர்ட் அண்டர் திஸ். கிட்டத்தட்ட 500 பக்கத்தில் இதில் கவர் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியாவில் மட்டும் 14. ரீசன்ட்லி துர்கா பூஜை வாஸ் ஆடட் அண்டர் திஸ் லிஸ்ட். ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இப்போ 14 இருக்குன்னு சொன்னேன். இதில் எதனால இப்போ இம்பார்ட்டண்ட்டாக இது நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, தட்ஸ் அ கமிட்டி, யுனெஸ்கோ கன்வென்ஷன் ஃபார் சேஃப்கார்ட் ஆஃப் இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் லிஸ்ட். அதில் கமிட்டி, இந்த கமிட்டி வந்து இன்டர் கவர்மெண்டல் கமிட்டி. இட் வாஸ் கிரியேட்டட் இந்த இயர் 2003 சொன்னேன் நான் உங்களுக்கு. இந்த லிஸ்ட் போட ஆரம்பிச்சது 2008, பட் ஆல்ரெடி தே ஹேவ் ஸ்டார்டட் ப்ரொடெக்டிங் தி இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் லிஸ்ட். ஹெரிட்டேஜ் சைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 2008 தான் வந்து லிஸ்ட் போட ஆரம்பித்தாங்க. அதில் இந்தியாவில் 14 இருக்குன்னு சொன்னால் தட்ஸ் இது இந்த பிளேசஸ் எல்லாம் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹேவிங் துர்கா பூஜை ரீசென்ட்லி ஆடட், கூடியாட்டம் கேரளாவிலிருந்து ஆட் பண்ணது. ஸோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் டு இந்தியன் கான்டெக்ஸ்ட். யூ கேன் சி த லிஸ்ட் ஆல்சோ ஆஃப்டர் த கிளாஸ். சரியா? நவ் யூ வில் சி வாட் இஸ் த கமிட்டி. இந்த கமிட்டி வந்து 2003 இட் வாஸ் ஸ்டார்டட். இந்த கமிட்டியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ இன்டர் கவர்மெண்டல் கமிட்டி. தேர் வில் பி அ ஜெனரல் பாடி, ஜெனரல் அசம்பிளி தான் இதை கிரியேட் பண்ணுறாங்க, யுனைடெட் நேஷன். இதில் 24 மெம்பர்ஸ் வில் பி செலக்டட் ஃபார் அ டேர்ம் ஆஃப் 4 years. இவங்களோட டென்யூர் வந்து 4 years. ரெப்ரசன்டேஷன் இந்தி, ஏஷியா, ஆஃப்ரிக்கா, இந்த மாதிரியான காண்டினென்ட்ஸ் ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த லிஸ்ட்டை தயாரிக்கிறது, அப்ரூவ் பண்ணுறது. கண்ட்ரிஸ் வந்து இப்போ நாமினேட் பண்ணுவாங்க, இந்தியாவிலேருந்து இப்போ நாமினேட் பண்ணுவாங்க. இப்போ துர்கா பூஜை வந்து லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறது முன்னாடி இந்தியன் சைட்லேருந்து இட் வில் பி நாமினேட்டட். ஸோ அதை அப்ரூவ் பண்ணக்கூடிய கமிட்டி தான் இந்த கமிட்டி. இந்த கமிட்டியில் வி காட் மெம்பர்ஷிப் நவ் 4 yearsக்கு. 2022லேருந்து 26 வரைக்கும் we are going to be the member of this committee. So we have a lot of chances of including lot of intangible heritage list from India. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்ட் and this convention was added in the year 2000, ratified in the year 2003 and it was approved and functioning ஆரம்பிச்சு 2005. So we started this protecting this intangible heritage list in India. So that's all. இதில் நீங்கள் படிக்க வேண்டிய யுனெஸ்கோவோட கன்வென்ஷன்ஸ், யுனெஸ்கோவோட இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் லிஸ்ட் இன் இந்தியா, இந்த கேட்டகரி, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் படிங்க. அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு சி அபவுட் த கமிட்டி. இந்தியா இதில் மெம்பர்ஷிப் இருக்கிறனால இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்கலாம், இல்லைன்னா இந்த கமிட்டியை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்கலாம். ஸோ யூ ஹாவ் டு ஸ்டடி. ஸோ தட்ஸ் ஆல். தென் த நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு த ரீசன்ட் cloud burst, flash flood, that is cloud burst. ஆக்சுவலாக cloud அப்படின்னா cloud ஃபார்ம் ஆகுறது. இப்போ ரீசெண்டாக அமர்நாத் யாத்திரைக்கு போன நிறைய பேர் வந்து cloud burstல மாட்டிக்கிட்டு இறந்து போன அந்த செய்திகள் எல்லாம் கேட்டோம். மேக வெடிப்பு அப்படின்பாங்க, ஃப்ளாஷ் ஃப்ளட் அப்படின்னு பேர். ஸோ ஹவ் இட் ஹேப்பன்ஸ், ஹவ் லைக் சயின்டிஃபிக்கலாக இல்லைன்னா ஜியோகிராஃபிக்கலாக ஹவ் இட் வில் ஹேப்பன், கிளைமேட்டாலஜி ரிலேட்டடாக வி வில் டிஸ்கஸ். ஸோ clouds ஃபார்ம் ஆகுறது ஆக்சுவலாக precipitation ப்ராசஸ். So mainly water வந்து evaporation, precipitation rainfall, rainfall, water வந்து evaporation ஆகி moisture and it will go to the like upper area. So when it goes up, so water வந்து evaporation process மூலமா மேலே போகும்போது it will become the condensation process மூலமா water droplets வந்து condensation process மூலமா it will become cloud. அதில் 2 ப்ராசஸ், ஒன்று கன்வெக்ஷனல் ப்ராசஸில் இந்த ப்ராசஸ் நடக்கும், இன்னொன்று வந்து ஓரோகிராஃபிக் எஃபெக்டில் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஹிமாலயா பொறுத்த வரைக்கும், இந்தியா பொறுத்தவரை வி ஹேவிங் ஏ ஹியூஜ் பேரியர், there is Himalayas in the top, greater Himalayas, lesser Himalayas, சரியா, ஷிவாலிக் ரேஞ்ச். ஸோ இந்த ஹிமாலயாஸ் எல்லாமே வந்து இப்போ சம்மர் சீசனில் சவுத் வெஸ்ட் மான்சூன் டைம் பீரியட். சம்மர் சீசன் முடிஞ்சு ஜூன் ஜூலை அந்த டைம் பீரியடில் திஸ் வில் பி இன் வெரி ஹை டெம்பரேச்சர் ஏரியாஸ். ஸோ லோ ப்ரெஷர் வில் பி வெரி ஹை இன் திஸ் ஏரியா. ஸோ இந்த லோ ப்ரெஷர் ஏரியா கிரியேட் ஆகும்போது ஹை ப்ரெஷர் சைட்லேருந்து உங்களுக்கு அதிகமான விண்ட் வந்து மூவ்மெண்ட் ஆகும். தட் இஸ் சவுத் வெஸ்ட் மான்சூன். இந்தியன் சைட்லேருந்து யூ ஹேவிங் சவுத் வெஸ்ட் மான்சூன் ஃப்ரம் தி பாட்டம் சைட் and the movement of the wind will be pushed by the Himalayas.
இப்போ இங்கேருந்து லைக் மாய்ஸ்டர் ஃப்ரம் தி ஓஷன்லேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய, இல்லைன்னா இங்கேருந்து வேப்பரைஸ்ட் ஆகக்கூடிய மாய்ஸ்டர் எல்லாமே இங்கே அங்கே இங்கேயும் ஓடிட்டுருக்கும். அதை புஷ் பண்ணி மேலே கொண்டு போகிறது ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ ஆட்டோமேட்டிக்லி இந்த ஏரியா வந்து லோ ப்ரெஷராக இருக்கும் உங்களுக்கு. அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த லைக் இந்த ஹிமாலயன் மவுண்டன்ஸில் பட்டு ஓரோகிராஃபிக் எஃபெக்ட்னால it will rise up ஆகும்போது the Himalayan mountains ஓட range is 6 to 8 kilometers approximation. Greater Himalayan range சொல்றது. அப்போ automatically it turns rise up. அப்போ the Himalayan மலையோட top area, the top part will be snow covered area, Himalayas, Greater Himalayas. அப்போ அந்த clouds எல்லாம் ரொம்ப ஹைட்ல இருக்காது. 4 kilometers, 6 kilometers, 7 kilometers, 8 kilometers cloud formation will be. ஒரே டைம் பீரியடில் the accumulation of the droplets அதிகமாகும். அப்போ அந்த கிளவுட்ஸ் வந்து ஒரே டைம் பீரியடில் ரொம்ப பெருசாகும் and then tends to fall down. It won't leave any single லைக் ஏர் வந்து இங்கே வேறு ரூட் போகிறத அலோவ் பண்ணாது. ஸோ எல்லாமே ஒரு இடத்துல குமியும் போது என்ன ஆகும்னா கிளவுட்ஸ் வந்து பிக்காக ஃபார்ம் ஆகும் and then cloud burst will, அது வெயிட் வந்து அப்த்ரஸ்ட் கம்மியாகும் போது it will fall down immediately and then the creation of cloud burst and the flash floods ஓடுறதுக்கான வாய்ப்பு அதிகம். That's the formation of the cloud burst. ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸில் உருவாகிறதுக்கான ரீசன் ஒரே டைம் பீரியடில் ஒரு பெரிய மேகம் வந்து வெடித்து தண்ணி வரும்போது இட் வில் பிரிங் டெப்ரீஸ், கல்லுகளெல்லாம் எடுத்துகிட்டு வரும். ரொம்ப லைக் மலையிலேருந்து நிறைய டெப்ரீஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரும். ஸோ இட் வில் ஒரே நேரத்தில் ட்ரைனேஜில் அதிகமான வாட்டர் ஃப்ளோ இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி இட் வில் கில் லாட் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். அப்புறம் அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஹவுசஸ் எல்லாமே டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இப்போ ரீசெண்டாக நம்ம 14 people வந்து இறந்து போனதாகவும் அண்ட் தென் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் மிஸ்ஸிங் அப்படின்றது நியூஸ் நம்ம பார்த்தோம். ஸோ எனிவே ஜியோகிராஃபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஃபார் யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ, யூ ஹேவ் டு நோ அபவுட் தி மூவ்மெண்ட் ஆஃப் த விண்ட்ஸ். அது நீங்கள் லைக் கிளைமேட்டாலஜியில் படிச்சிருப்பீங்க. ஸோ எனிவே பீப்புள் ஹேவ் டு ஸ்டடி. ஹியர் இட் இஸ் லோ ப்ரெஷர் ஏரியா, த டாப் வில் பி ஹை ப்ரெஷர் ஏரியா, இந்த மவுண்டனோட டாப் ஏரியாவில். அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இதில் ஃபார்ம் ஆகக்கூடிய கிளவுட், தட் இஸ் ஹிமுலோ-நிம்பஸ் கிளவுட். ஹியூமுலஸ் கிளவுட், த நேம் ஆஃப் த கிளவுட் இஸ் ஹிமுலஸ் அண்ட் த நிம்பஸ் கிளவுட். ஹிமுலஸ் கிளவுட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு காலிஃப்ளவர் ரேஞ்சில் இந்த கீழே வந்து ஹீப் ஹரிசாண்டல் இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஃப்ளாட்டண்டாக இருக்கும், மேலே வந்து காலிஃப்ளவர் மாதிரி ரொம்ப விரிஞ்சு போயிருக்கும். அண்ட் நிம்பஸ் அப்படின்னாலே இட்ஸ் அ கிரே கிளவுட், கார்மேக கிளவுட் அப்படின்பாங்க நம்ம ஊருகளில். ஸோ அது வந்து ரெயின் பியரிங் கிளவுட், நிம்பஸ் கிளவுட். ஸோ இது ரெண்டும் அக்குமுலேட்டட் ஆகி ஒரு ஹரிசாண்டல் வெர்டிக்கல் டைரக்ஷனில் இப்படி ரொம்ப ரைஸ் ஆகி நிற்கும். ஸோ இட் கேன் கிரியேட் அ எனார்மஸ் ரெயின்ஃபால் அண்ட் தட் தண்டர் ஸ்டார்ம்ஸும் அதிகமாக இருக்கும் ஹிமுலோ நிம்பஸ் கிளவுட்ஸ் உருவாகும் போது. ஸோ இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இஃப் யூ ஸ்டடி கிளவுட் டாபிக்ஸ் தென் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ பீப்புள், அதர்வைஸ் லீவ் இட், யூ வில் கவர் இட் லேட்டர். இந்த கிளவுட் பர்ஸ்ட்னால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம், சேலஞ்சஸ், இம்பேக்ட் என்னெல்லாம் அப்படின்னா, பீப்புள் வந்து இறந்து போகிறது அதிகமாகுது பிகாஸ் ஆஃப் த ஃப்ளாஷ் ஃப்ளட். ஃப்ளாஷ் ஃப்ளட்னா ஒன்றும் இல்லை, அதிகமான தண்ணி வந்து சடனாக வர்றது. அது வந்து கிளவுட் பர்ஸ்ட்னால நடக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு கிளேஷியர்ஸ் வந்து மேலே பிளாக் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வாட்டர், அது வந்து திடீர்னு ரிலீஸ் ஆகும்போது அப்பவும் ஃப்ளாஷ் ஃப்ளட் நடக்கிறது. கிளவுட் பர்ஸ்ட்ல மட்டும் இல்லை, ஃப்ளாஷ் ஃப்ளட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இம்பேக்ட்ஸ் வந்து டெத் அதிகமாகும்னு நான் சொன்னேன் உங்களுக்கு, அது நடக்கவும் செஞ்சுருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி டேமேஜ், பீப்புளோட வாழ்விடங்கள் எல்லாம் அழிந்து போகும். அப்புறம் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் பவர் கேபிள்ஸ், கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்ட்ராய் ஆகும். ஸோ அது வந்து பெரிய அளவில் பாதிப்பு வரும். அப்புறம் ஷில்ட் அண்ட் செடிமெண்ட்ஸ், நான் சொன்னேன் இது ஒரே நேரத்தில் பெரிய அளவில் மழை பெய்யும் போது, மழை இல்லை ஆக்சுவலாக மேக வெடிப்புது, சடனாக ஃபால் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய டெப்ரீஸ், பவுல்டர்ஸ், அந்த இது பீப்புள்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இங்கே கீழே கொண்டு வரும். ஸோ இட் வில் அக்குமுலேட் இன் தி ரோடு ஏரியா, இதெல்லாமே ஃபுல்லாக பிளாக் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹியூஜ் டிஸ்ரப்ஷன் வில் பி தேர், எக்கனாமிக் லாஸஸும் அதிகமாக இருக்கும். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறது, ஐடென்டிஃபை பண்ணுறது, லைக் ஸ்டாப் பண்ண முடியாது, நம்ம இதை தடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ பீப்புளை வந்து சேவ் பண்ணுறதுக்கு அதோட எஃபெக்டை நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். அதுக்கு வி ஹேவிங் அ சிஸ்டம் கால்டு ஃப்ளாஷ் ஃப்ளட் கைடன்ஸ் சர்வீசஸ். அது மட்டும் இல்லை, சவுத் ஏஷியன் ஃப்ளாஷ் ஃப்ளட் கைடன்ஸ் சிஸ்டம், அது வந்து இந்தியன் மீட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அதை லைக் மானிட்டர் பண்ண 6 to 12 hours முன்னாடி ஃப்ளாஷ் ஃப்ளட் வருமா அப்படின்ற ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறதுக்கு சேட்டலைட் மூலமாக வி ஆர் டூயிங் தட். வி ஹேவிங் லாட் ஆஃப் ரிமோட் சென்சிங் சேட்டலைட்ஸ், ஸோ வி கேன் ஐடென்டிஃபை இட் ஈஸிலி. அது வந்து நோட்டிஃபிகேஷன், ஸோ அவங்களுக்கு வார்னிங் கொடுக்கறதுக்கான, பீப்புளை வந்து அங்கே இருந்து அப்புறப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ வார்னிங்
கிளைமேட்டிக்கல் ரிலேட்டடாக வார்னிங்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ தீஸ் ஆர் த ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் வி ஆர் டூயிங். அப்புறம் டிசாஸ்டர் பீப்புளும் அலர்ட்டாக இருப்பாங்க, அந்த இடத்துல ப்ராப்பராக அகாமடேட் பண்ணப்படுவாங்க. ஸோ தேட்ஸ் ஆல். தென் த நெக்ஸ்ட் நியூஸ் related to forest land restoration, regaining ecological functionality. ஸோ வேர்ல்டு லெவலில் ஃபாரஸ்ட் லேண்ட் வந்து ரொம்ப டீக்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஃபாரஸ்ட் லேண்ட் டீக்ரேட் ஆகுறதுனால இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸோட எமிஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணப்படலை. கார்பன் டை ஆக்சைடோட லெவல் கீப் ஆன் இன்க்ரீசிங். ஸோ ஐயூசிஎனோட ரிப்போர்ட் படி டீஃபாரஸ்டேஷன் அண்ட் ஃபாரஸ்ட் டீக்ரேடேஷன் மூலமாக 12% நம்ம அதெல்லாம் அழிக்கிறனால க்ரீன் ஹவுஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து 12% அதிகமாக இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க இந்த ரிப்போர்ட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபாரஸ்ட் ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம அதிகப்படுத்திட்டு இருக்கோம். ஃபாரஸ்ட் டீக்ரடேஷன் வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டு 3.6%. இந்த டேட்டாஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். மற்றபடி ஃபாரஸ்ட் டீஃபாரஸ்ட்ரேஷன், ஆஃபாரஸ்ட்ரேஷன் அது மட்டும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் போதும். ஸோ வாட் இஸ் ஃபாரஸ்ட் லேண்ட்ஸ்கேப் ரிஸ்டோரேஷன் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய அழிந்து போன ஃபாரஸ்ட் எக்ஸிஸ்டிங் ஃபாரஸ்ட் கவரை வந்து பாதுகாக்கிறதும், டீக்ரேடட் ஃபாரஸ்ட்டை வந்து டீஃபாரஸ்ட்ரேஷனை தடுத்து அதில் வந்து ஆஃபாரஸ்ட்ரேஷனை உருவாக்கி திருப்பும் அந்த ஃபாரஸ்ட்டை உருவாக்குறதுக்கான மெஷர்ஸ். வேர்ல்டு லெவலில் கிட்டத்தட்ட 2 பில்லியனுக்கு மேலே ஹெக்டேர்ஸ் லேண்ட் வந்து ஃபாரஸ்ட் லேண்ட் வந்து டீக்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதில் இந்தியாவை பொறுத்தவரை 140 மில்லியன். அவர் டார்கெட் இஸ் லைக் 23 மில்லியன் ஹெக்டர்ஸ் வந்து 2030 ரெஸ்டோரேஷன் பண்ணணும் அப்படின்ற டார்கெட் வச்சுருக்கோம். பட் இட் இஸ் வெரி லெஸ். எப்படி ரெஸ்டோரேஷன் ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஆஃபாரஸ்ட்ரேஷன், பிளான்டிங், நேச்சுரல் பிளான்டிங் அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த ஏரியாஸில் இருக்கக்கூடிய நேட்டிவ் பிளான்ட்ஸையே வளர அலோவ் பண்ணுறது, லோக்கல் கம்யூனிட்டிஸை என்ஜிஓஸை பயன்படுத்துகிறது, காடுகள் அதிகப்படுத்துறது, படுக்கைகளில் வந்து அதிகமான சீட் பால்ஸ் மூலமாக ஃபாரஸ்ட் கவர் அதிகப்படுத்துறது நேச்சுரல். அது மட்டும் இல்லை, வேற பிளான்டிங் கிராப்ஸ் ஃப்ரம் அதர்ஸ் ஏரியாஸ். நம்ம ஏரியாவுக்கு கிளைமேட் சேஞ்ச் நடக்கிறதுனால கிளைமேட் ரெசிலியண்டாக இருக்கக்கூடிய, நம்ம கிளைமேட் ஈக்குவலாக இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து ஏலியன் ஸ்பீஷீஸை கொண்டு வந்து, நம்ம கண்ட்ரீஸோட தாவரங்களை பாதிக்காத அளவு இருக்கக்கூடிய ஏலியன் ஸ்பீஷீஸை கொண்டு வந்து பிளான் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான பிளான்ஸ் வி ஆர் டூயிங் இட். ஸோ இந்தியாவோட இனிஷியேஷன், ஸோ ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாரஸ்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு லெவலை அப்சர்வ் பண்ணுறது கிட்டத்தட்ட 2.6 பில்லியன் டன்ஸ் வேர்ல்டு லெவலில். ஒரு வருஷத்துக்கு கணக்கெடுத்தோம் அப்படின்னா நம்ம வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடில் 2.6 பில்லியன் டன்ஸை வந்து கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் அப்படின்னா அது எடுத்துக்குது. அதன் மூலமாக இல்லைன்னா க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால தான் டீஃபாரஸ்ட்ரேஷன் ஆகுறதுனால கிட்டத்தட்ட 12% க்ரீன் ஹவுஸ் கேஸுக்கு ஃபாரஸ்ட் டீக்ரடேஷன் தான் காரணம் அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு. அது மாதிரி ஃபாசில் ஃபியூல்ஸ் கிட்டத்தட்ட அதோட பெர்சன்டேஜ், நம்ம வெளியிடக்கூடிய ஃபாசில் ஃபியூல்ஸில் 33% வில் பி டேக்கன் பை தி ஃபாரஸ்ட், த க்ரீன் கவர். அதனால் ஃபாரஸ்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ வேர்ல்டு லெவலில் என்னென்ன இனிஷியேஷன் வச்சுருக்கோம் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். இந்தியன் ப்ரோக்ராம் அஸ் வெல் அஸ் வேர்ல்டு இனிஷியேஷன். யுனைடெட் நேஷன் டீகேட் ஈகோசிஸ்டம் ரிஸ்டோரேஷன் ப்ரோக்ராம் 2021-30 நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த இயரில் பாண்ட் சேலஞ்சை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். பாண்ட் சேலஞ்ச் அப்படின்னா யுனைடெட் நேஷன் காம்பேக்ட் டெசர்டிஃபிகேஷன், யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் காம்பேக்ட் டெசர்டிஃபிகேஷன், தட் இஸ் த கன்வென்ஷன். ஸோ ரியோ எர்த் சம்மிட்டில் உருவாக்கப்பட்ட கன்வென்ஷன் தான் இது. இந்த கன்வென்ஷன் அடிப்படையில் 2011 நடந்த பாண்ட் சேலஞ்ச், பாண்ட் கன்வென்ஷன் தட் இஸ் ஹேப்பன்ட் இன் ஜெர்மனி. இந்த கன்வென்ஷனில் கிட்டத்தட்ட 150 மில்லியன் ஹெக்டர்ஸுக்கான லேண்டை வந்து 2020 அப்புறம் 2030க்கு ஒரு டார்கெட் வச்சுருக்கோம். 2020க்கு வந்து 150 மில்லியன், திஸ் இஸ் 30க்கு வந்து 350 மில்லியனுக்கான ஹெக்டர்ஸ் லேண்டை வந்து டீக்ரடேஷன்லேருந்து திருப்பி கொண்டு வர்றதுக்கான டார்கெட். அது இந்திய அளவில் வந்து 26 மில்லியன் ஹெக்டர்ஸ் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன்ஸ். அது மாதிரி ரொம்ப அழிஞ்சு போன லேண்ட் வந்து 26 மில்லியன் நான் சொன்னேன். இது இந்தியாவோட டார்கெட் 2030. அக்செப்டிங் திஸ் பாண்ட் கன்வென்ஷன் வி ஆர் டூயிங் இட். அதே இது அடிஷ்னலாக இப்போ எக்ஸிஸ்டிங் ஃபாரஸ்ட் கவர் கூடவே 2.5 பில்லியனுக்கான டன் இந்தியாவில் மட்டும் ஃபாரஸ்ட் கவர் மூலமாக கார்பன் டை ஆக்சைடை சீக்வஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ் நம்ம பண்ண இருக்கோம் 2030க்குள்ளாடி. சரியா? அப்புறம் 2070 வி அனௌன்ஸ்ட் நெட் ஜீரோ கார்பன் எமிஷன்ஸ். ஸோ இதெல்லாமே அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா வி ஹேவ் டு கோ பை ரினியூபிள் எனர்ஜி. அது எனர்ஜி செக்டார் கேட்டகரியில் வி ஹேவ் டு ரெடியூஸ் ஃபாசில் ஃபியூல் பர்னிங் எக்ஸெட்ரா. அப்புறம் இந்த ப்ராசஸும் பண்ணணும், டீக்ரடேஷன் ஆஃப் தி
restoration of the degraded land. அது பண்ணோம் அப்படின்னு தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஃபாரஸ்ட் கவரை இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாமே பண்ண முடியும். ஸோ வி ஆர் டூயிங் இட். ஸோ இந்தியாவோட பெர்ஸ்பெக்டிவ் வேர்ல்டு லெவலில் டிகிரடேஷன் எந்த அளவுக்கு இருக்குது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் how you have to prepare. You have to prepare what is degradation, what is forest land restoration, landscape restoration என்னன்ற definition படிங்க. Then study the world level datas. நான் உங்களுக்கு சொன்னேன் lot of datas I have given. 2 billion hectares land வந்து டிகிரேட் ஆகிருக்கு வேர்ல்டு ஃபுல்லாக அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வேர்ல்டு லெவலில் என்னென்ன இனிஷியேஷன் எடுக்கிறாங்க அப்படின்றது பாருங்கள். And then study about Indian status. So that's all. Then you can write the way forward. So that's all. Then the next news related to Kishan credit card scheme. So வந்து இப்போ regional rural bank, so already we have seen in enormous times Kishan credit card, it was introduced in the year 1998. இப்போ ஃபார்மர்ஸுக்கு வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஒரு 3 கேட்டகரியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று ஷார்ட் டேர்ம், இன்னொன்று மீடியம் டேர்ம், இன்னொன்று லாங் டேர்ம். ஷார்ட் டேர்ம் அப்படின்னா less than 15 months loan for the farmers. மிட் டேர்ம் அப்படின்னா more than 15 monthsலேருந்து 5 years. So short term, this is for farmers. Short term வந்து less than 15 months. Mid term இல்லைனா medium, that is more than 15 months to 5 years. Then long term, that is from 5 years, more than 5 years, that is for purchase. Short term loans எதுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபெர்டிலைசர் வாங்குறதுக்கு, அப்புறம் சீட்ஸ், அப்புறம் அவங்களோட டெய்லி வேஜஸ், லேபர்ஸோட சார்ஜஸ் கொடுக்கறதுக்காக எக்ஸெட்ரா. சரியா, இரிகேஷன் ஃபெசிலிட்டி. திஸ் இஸ் ஃபார் லைக் 15லேருந்து 5 years எதுக்கு கொடுக்குறாங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குற டிராக்டர்ஸ் எக்ஸெட்ரா. இது வந்து மேக்ஸிமம் 3 lakhs வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது மோர் தேன் 3 lakhs வரும். இது வந்து லேண்ட் வாங்குறதுக்கு எல்லாமே இட்ஸ் அ லாங் டேர்ம். அது அவங்களோட இன்கம்மை பொறுத்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7% இருக்கும். இதில் 2% சப்வென்ஷன் கொடுக்குறாங்க கிசான் கிரெடிட் கார்டு மூலமாக. ஸோ வி வில் சி கிசான் கிரெடிட் கார்டில் மீடியம் லோன்ஸ் எல்லாம் வராது. மீடியம் டேர்ம் லோன்ஸ், லாங் டேர்ம் லோன்ஸ் வில் நாட் பி கவர்ட். ஷார்ட் டேர்ம் மட்டும்தான். டேர்ம் லோன்ஸில் சில கண்டிஷன்ஸ், ஸோ அக்கார்டிங் டு தி ஃபார்மர் ஸ்டேட்டஸ் அடிப்படையில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இஃப் தே ஆர் எலிஜிபிள், their income is stable, then it will be provided. ஸோ இந்த இன்கம் வந்து கிசான் கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னேன் 1998 it was introduced for the short term. டேர்ம் லோனும் இருக்குது. டேர்ம் லோனுன்னா மீடியம் இல்லைன்னா லாங் டேர்ம் ப்ரொவைட் பண்ணுவாங்க அக்கார்டிங் டு த ஸ்டேட்டஸ், பட் மெயின்லி ஃபார் தி ஷார்ட் டேர்ம். சரியா, 1998 it was created. இது யார் வந்து கிரியேட் பண்ணுறா, இம்ப்ளிமெண்டிங் இருந்தது நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் நபார்ட் பேங்க், உங்களுக்கு தெரியும். ஸோ தே ஆர் த இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி. இந்த லோன் ப்ரொவைட் பண்ணுறது பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். தென் யூ ஹேவிங் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், உங்களுக்கு தெரியும் கோஆப்ரேட்டிவ்ஸ். அப்புறம் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், அப்புறம் இப்போ சுமால் ஃபினான்ஸ் பேங்கும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லோன் வந்து யாருக்கு அப்படின்னா, முன்னாடி அக்ரிகல்ச்சர் மட்டும்தான் இருந்துச்சு, இப்போது ஃபிஷரி ப்ளஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. இது ஆக்சுவலாக 2019 தான் பட்ஜெட்டில் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணால். நவ் இட் வாஸ் இன் இம்ப்ளிமெண்டேஷன், தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். சரியா, ஸோ அப்புறம் ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் ஆல்சோ அவைல்டு வித் திஸ் கிசான் கிரெடிட் கார்டு மூலமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். அப்புறம் இந்த இதில் வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஃபார் தி ஃபார்மர் 50K இன்சூரன்ஸ் இஃப் லைக் ஃபார்மர்ஸ் வந்து டெத் ஆகும்போது. அப்புறம் லைக் அதுக்கு மாதிரி மேஜர் வேறு ஏதாச்சும் இன்ஜுரிஸ் இருந்துச்சுன்னா 25,000 வரைக்கும் இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகுது. அப்புறம் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் கிராப் இன்சூரன்ஸ், இவங்க லைக் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஃபசல் பீமா யோஜனா கூட இதை லிங்க் பண்ணுறாங்க. ஸோ அதர் இன்சூரன்ஸ் ஆல்சோ வில் பி கவர்ட். ஸோ 1.5 3 lakhs வரைக்கும் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்டர் திஸ் கிசான் கிரெடிட் கார்டு கேட்டகரியில். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். அப்புறம் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ் ஆல்சோ இப்போ கவர் பண்ணுறாங்க. சரியா, நீங்கள் இதில் அதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக போக வேணாம். கிசான் கிரெடிட் கார்டு, த இயர், இம்ப்ளிமெண்டிங், அப்புறம் ஹூ ஆர் ப்ரொவைடிங்,
the loans வந்து government institution as well as private banking sectorல நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதில் வரல. சரியா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் யாருக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அக்ரிகல்ச்சரல், ஃபிஷரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி. அப்புறம் ஃபார்மர்ஸுக்கு வந்து 50,000 இன்சூரன்ஸ், அப்புறம் 25,000 டெத் ஆகும்போது 50, இது 25 வந்து இன்ஜுரிஸ் கேட்டகரியில் ஃபார்ம் ஃபீல்டில் இருக்கும்போது. அது மாதிரி ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் இந்த கேட்டகரி ஞாபகம் வச்சுக்கோங்க எதுக்கு ப்ரொவைட் பண்ண. அப்புறம் டேர்ம் லோன்ஸும் இருக்குது. ஸோ அவங்க ரெக்குயர்மெண்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் பட் கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் வில் பி ப்ரொவைடட். 1.5 lakh எல்லாம் 3 lakhsனா கொலாட்ரல் கொடுக்கணும். அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலெலாம் வேணாம். ஸோ யூ ஆர் கோயிங் டு ரைட் தி எக்ஸாமினேஷன், யூ ஆர் நாட் கோயிங் டு பி த மேனேஜர் ஆஃப் த பேங்க். சரியா, தட்ஸ் வை இட் இஸ் எனஃப். அப்புறம் இதில் நிறைய மிஸ்யூஸ் இருக்கும். கிரெடிட் கார்டு வாங்கி இருக்கிறவங்க விவசாயியாக இருக்க மாட்டாங்க. ஸோ லைக் சிப்பனிங் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கும், வேறு பர்பஸுக்கு பயன்பட ரியல் எஸ்டேட் பர்பஸ் எல்லாம் லோன் எடுத்து. ஸோ தட்ஸ் ஆல். லேண்ட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த லோன் கிடைக்கும். ஸோ தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் தி ஸ்கீம். பட் அக்ரிகல்ச்சரல் ஃபார்மர்ஸுக்கு போகலை அப்படின்னா அது வந்து அதோட பர்பஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ தட் ஹேவ் டு பி மானிட்டர். ஸோ தட்ஸ் ஆல். Then the next news related to Mission Vatsalya. It's a child protection scheme. So actually 2009 time period there are 3 schemes. Juvenile Justice Act illa Juvenile Justice Protection 2013 la act vanduchu. S12 2009. So Women and Child Development. There's a Juvenile Justice Act la protection. அப்புறம் இன்டகிரேட்டட் ஸ்ட்ரீட் சில்ட்ரனோட ப்ரொடெக்ஷன். அப்புறம் ஸ்கீம் ஃபார் அசிஸ்டன்ஸ் டு children homes. ஸோ இந்த 3 ப்ரோக்ராமை இன்டகிரேட் பண்ணி 2010 இட் வாஸ் நேம்ட் அஸ் இன்டகிரேட்டட் சில்ட்ரன் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம். ஸோ யூ கேன் ஸ்டடி ஆன் த பிடிஎஃப் ஆஃப்டர் த கிளாஸ். ஸோ எல்லாத்தையும் நான் இங்கே எழுதிட்டு இல்லை. சரியா, ஸோ இன்டகிரேட்டட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படின்னு பேர் மாற்றினாங்க. இப்போ 2021-22 அகெயின் இட் வாஸ் சேஞ்ச் டு மிஷன் வட்சல்யா ஸ்கீம் அப்படின்றது. இது எதுக்கு அப்படின்னா சில்ட்ரன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது மாதிரினா லைக் மானிட்டரிங் ஏஜென்சி அஸ் வெல் அஸ் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி ஃபார் தி ஸ்கீம்ஸ். ஸோ இப்போ மிஷன் வட்சல்யாவில் இந்த 3 ஸ்கீம்ஸும் இருக்குது. ஜுவினல் ஜஸ்டிஸ் ப்ரோக்ராம், ஜுவினல் ஜஸ்டிஸ் ஆக்ட் இருக்குது டு ப்ரொடெக்ட் த ஜுவினல்ஸ். ஸோ யாராச்சும் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் லா, இஃப் தே ஆர் இன் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் லா ஹவு தே ஹாவ் டு பி ட்ரீட்டட். ஸோ அவங்க வந்து தப்பான ஆக்ஷன்ஸ் அவங்க மேலே எடுக்கக்கூடாது. த objectives of the scheme, I will read it. Healthy and happy child, good economical like அவங்களோட எக்கனாமியை வந்து டெவலப் பண்ணுறது, பொட்டன்ஷியலை டெவலப் பண்ணுறது, ஜுவினல் ஜஸ்டிஸ் ஆக்டோட இம்ப்ளிமெண்டேஷன், அப்புறம் எல்லா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ஃபார் த சில்ட்ரன்ஸ் ஹேவ் டு பி இம்ப்ளிமெண்டட். ஸோ தட்ஸ் அ பர்பஸ். அப்புறம் காம்பனன்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட ஹவு இட் வில் பி இம்ப்ளிமெண்டட். ஆல்ரெடி ஹேவிங் ஜுவினல் ஜஸ்டிஸ் ஆக்ட் ஸ்டாட்யூட்டரி லா. அது மாதிரி ஜுவினல் ஜஸ்டிஸ் போர்டு, இட்ஸ் அ ஸ்டாட்யூட்டரி போர்டு. அப்புறம் போஸ்கோக்குன்னு சட்டம் வச்சுருக்கோம். இதெல்லாம் இந்த சைல்டு ப்ரொடெக்ஷனுக்கு என்னென்ன ஆக்ட் இருக்கோ அதெல்லாம் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்றத மானிட்டர் பண்ணுவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண உறுதிப்படுத்துவாங்க. அப்புறம் ஸ்ட்ரென்த் டெலிவரி சிஸ்டம், தட் இஸ் த சேம் இம்ப்ளிமெண்டிங் ப்ராசஸ். அப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் கேர் பண்ணுவாங்க, எமர்ஜென்சி சர்வீசஸ், ஏதாச்சும் பாதிப்புகள் உள்ளாகிறாங்கன்னா the help will be given from the Mission Vatsalya scheme. Mission Vatsalya scheme also come under the Women and Child Development scheme. It's a centrally sponsored scheme. Centrally sponsored scheme na the 60:40 category. States, normal states வந்து 60% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ண இந்த ப்ரோக்ராமுக்கு 40% contribution from the states. அதே இது யூனியன் டெரிட்டரி, தட் இஸ் ஹிமாச்சல் பிரதேஷ், ஹிமாலயன் ஸ்டேட்ஸ், அப்புறம் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டு
அந்த 6 ஸ்டேட்ஸும் அப்புறம் ஹிமாலயாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ், ஹிமாலயன் அப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடியதுக்கு எல்லாத்துமே வந்து 90:10 கேட்டகரி. சரியா? 90% will be funded by the central government and 10% will be the contribution from the Himalayan states இந்த கேட்டகரியில். ஸோ மற்றது எல்லாமே இது வரும். இனி சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னு ஒரு கேட்டகரி இருக்கும். ஸோ அது வந்து 100% ஃபண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இட்ஸ் the importance of the Mission Vatsalya scheme. Then the next news related to open acreage licensing program. So we will discuss. Current affairs is not important related to this news. We will see what is the existing 2017 முன்னாடி there is a new licensing இல்லைன்னா national licensing policy, hydrocarbon licensing policy, NELP, exploration of hydrocarbon licensing policy, and we having now HELP, that is hydrocarbon exploration policy, licensing policy. Yeah, so hydrocarbon exploration பண்றது we need to get license, ஏன்னா it's a part of government resource. So new exploration licensing policy அப்படின்னா என்ன அப்படின்னா, முன்னாடி நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு டெண்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் காவேரி, கிருஷ்ணா பெட்னு வச்சுக்கோங்க, கோதாவரி பெட், கிருஷ்ணா பெட். இதில் வந்து we will have a hydrocarbon, it's a delta areas அப்படின்றப்போ ஹைட்ரோகார்பனோட லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். you will have oil, crude oil, fossil fuels, oil, gas இருக்கும், shale gas இருக்கும், CBM that is coal bed methanes இருக்கும். இப்போ முன்னாடி நீங்கள் லைசன்சிங் எடுக்கணும் அப்படின்னா ஒன்னொன்றுக்கு தனித்தனியாக எடுக்கணும். ஐ ஹோப் திஸ் இஸ் அண்டர் தி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் இங்கே எக்ஸ்ப்ளரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நார்மலாக உங்களுக்கு லைசன்சிங் எடுக்கணும் அப்படின்னா இது வந்து ஒன்னொன்றுக்கும் தனித்தனியாக எடுக்கணும். ஹைட்ரோகார்பன் கன்வென்ஷனல் அண்ட் நான் கன்வென்ஷனல் கேட்டகரி. ஸோ there will be resources that is conventional, non-conventional category. கன்வென்ஷனல் கேட்டகரி அப்படின்றப்போ பெட்ரோலியம் இதெல்லாமே கன்வென்ஷனல் கேட்டகரி. நான் கன்வென்ஷனல் அப்படின்னா ஷேல் கேஸ், கோல் பெட், மீத்தியம் எல்லாமே வந்து இது. ஸோ அப்பப்போ தனித்தனி நீங்கள் லைசன்சிங் எடுக்கணும் முன்னாடி. ஆனால் இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா HELP, ஹைட்ரோகார்பன் எக்ஸ்ப்ளரேஷன் லைசன்சிங் பாலிசி, there is a one licensing, unified licensing system. இப்போ நீங்கள் ஒரு பிளாக் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ கிருஷ்ணா பெட்டை வந்து ஒரு கம்பெனி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஆயில் எடுத்துக்கலாம், கேஸ் எடுத்துக்கலாம். there is no exploration, different exploration. முன்னாடி வந்து ப்ராஃபிட் ஷேரிங், இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறாங்களோ அதில் குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் தி லைசன்சிங் பெர்மிஷன் கிடைச்சதுக்கு பிறகு அவங்க ப்ராஃபிட் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ண, அதனால இவங்க ப்ராஃபிட் காமிக்க மாட்டாங்க. The companies will be the clever one. So what they did, hydrocarbon exploration licensing policyல என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெவன்யூ ஷேரிங் மாடல் கொண்டு வந்துறாங்க. நீங்க லாபம் எடுக்கிறீங்களா என்னமோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. what are the like gain, how much revenue you are earning, business process, அதுல ஒரு குறிப்பிட்ட percentage it have to be shared with the government. அப்புறம் ஓப்பன் acreage பாலிசின்னு ஒன்று இருக்கு. ஓப்பன் acreage, அதான் நியூஸ், acreage licensing policy, same under the HELP. சரியா? முன்னாடி கிடையாது ஓப்பன் acreage policy. இப்போ எக்ஸாம்பிள் somebody has taken a bid from the கிருஷ்ணா ரிவர் ஏரியா, இல்லைனா காவேரி ஏதாவது ஒரு பெட் எடுத்துட்டாங்க. ஏ கம்பெனி has taken a bid. இப்போ இந்த கம்பெனி வந்து எக்ஸ்ப்ளரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது they have an idea about the கிருஷ்ணா பெட். ஸோ கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் டு டைரக்டர் ஜெனரல் அவங்க வந்து டெண்டர் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்படின்றப்போ இந்த ஏரியாவில் என்னென்ன எக்ஸ்ப்ளரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே இப்போ ரிசர்ச் பண்ணி அவங்களே வந்து கண்டுபிடிக்கணும். எல்லாமே கண்டுபிடிச்சி இஃப் தே ஆர் ரெடி தே கேன் சப்மிட் ஏ காம்படேட்டிவ் பிட்டிங். அப்படின்னா டிஜி வந்து பிட்டிங் அனௌன்ஸ் பண்ணும்போது இவங்க வந்து அதை அப்ளை பண்ணும்போது தே வில் கெட் மோர் ப்ரெஃபரன்ஸ்.
that is called as competitive bidding. அதனால தான் நியூஸ்ல you can see on the headline. So PDF la it was mentioned. Government of India has launched OALP, that is Open Acreage Licensing Program, bid round 8, offering 10 blocks for international competitive bidding. ஸோ இப்போ இதில் வந்து இந்தந்த கம்பெனிஸ் வந்து அதில் இப்போ ஒரு அந்த 8th பிளாக்கை வந்து எடுத்திருக்காங்களோ அவங்க என்ன பண்ணிக்கலாம், தே கேன் சப்மிட். ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க, அவங்க என்னென்ன இருக்குது அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. வித்தவுட் த சப்போர்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் தே கேன் டூ இட். அதான் ஓப்பன் அண்ட் அக்ரேஜ் பாலிசி. அப்போ லைசன்ஸ் எல்லாம் அதுக்கு வாங்க வேணாம், ஜஸ்ட் தே ஹாவ் டு இன்ஃபார்ம். இப்போ காவேரியில் வந்து இங்கே வந்து நமக்கு ஆராய்ச்சிகள் பண்ணாங்கல்ல, கோல் மீத்தேன் இருக்குது அப்படின்றது. ஸோ இது லைசன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து எடுத்ததில்லை. அந்த கம்பெனிஸ் வந்து இங்கே கேஸ் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஐடென்டிஃபை பண்ணதுக்கு பிறகு இந்த காவேரி ஏரியாவை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா காம்படேட்டிவ் பிட்டிங் மூலமாக தே கேன் அப்ளை. அப்போ அவங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இது. ஸோ மோஸ்ட்லி அவங்களுக்கு கிடைக்கும், யார் அது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். தட்ஸ் அ ஓப்பன் அக்ரிகேஜ் பாலிசி. தட்ஸ் ஆல் ரைட். ஸோ நவ் வி வில் see the questions. So question number 1, which among the following committees suggested bringing down the government's stake in public banks? So statement number 1, Narasimhan committee. Statement number 2, BJ Nayak committee. Statement number 3, Kelkar committee. Statement number 4, Hanumant Rao committee. Select the correct answer using the code given below. Options are A 1 and 2 only, option B 2 and 4 only, option C 2 and 3 only, option D 1, 3 and 4 only. Okay, next question. Consider the following statements regarding parliamentary committees. Statement number 1, all bills other than money bills are automatically referred to the parliamentary committees. Statement number 2, recommendations of the parliamentary committees are not binding in nature. Statement number 3, parliamentary standing committees are permanent and are constituted every 5 years. Which of the statements given above are correct? Options are A 1 and 2 only, option B 2 only, option C 2 and 3 only, option D 1, 2 and 3 only. Okay, question number 3. It is a constitutional body, established under the 102nd Constitutional Amendment Act. Which body is it? So options are 1, Goods and Service Tax, that is GST Council. Second, National Commission for Backward Classes. Third, Official Language Commission. Fourth, National Commission for Scheduled Castes. Okay. Fourth question.
With reference to Mangarg Hill-Log, consider the following statements. Statement number 1, it is situated at the Assam-Meghalaya border. Statement number 2, it is a site of tribal uprising where a massacre of over 1,500 Bhil tribal freedom fighters took place in 1945. Which of the statements given above are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Okay, next question. Consider the following statements regarding nominated members in Rajya Sabha. Statement number 1, they are not allowed to vote in the election of the vice president. Statement number 2, they cannot join any political party as technically they are independent members. Statement number 3, they can take part in the proceedings of the house. Which of the statements given above are correct? Options are A, 1 and 2 only, B, 2 and 3 only, C, 3 only, D, 1, 2 and 3 only. Okay, now cross check your answers. Okay, question number 1, answer is A, 1 and 2 only. Question number 1, answer is 1 and 2 only. Cross check your answers. Those are answering. So question number 2, answer is B, 2 only. Question number 3, that is C, not C, right? National Backward Commission, Commission for Backward Class. See, official. One not one GST. 102, yeah. Third one, B answer. Third one, B. Fourth one, D answer. Neither, because it's a part of Rajasthan Gujarat border. Second statement is wrong because it happened in 1913. Yeah, 1913. So the year was wrongly mentioned. Then fifth question. It's about C. 3 only. They are allowed to vote of the vice president election, but not in the president election. சரியா? அப்புறம் அவங்க எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வேணும் 6 monthsக்கு they can join. Within 6 months when they are elected. Independent members மட்டும்தான் சேர முடியாது எந்த கட்சியிலையுமே. Third வந்து they can take part in the proceedings of the house. Yes, that is correct. So that's all. Now we will see the questions. Mains questions, yeah. So question number 1, discuss the advantages of forest landscape restoration and its possible impact on the environment. So that's all about today's current affairs, and I'm CQ. Thanks a lot for joining with us.